ஆக்சுவலாக வெற்றி விழான்னு சொல்கிறத விட இது வந்து உங்களுக்கு நன்றி கூறும் விழா தான் நான் சொல்லுவேன். ஏன் பட்டு சட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே வந்து நன்றி சொல்லுவோம் கோயிலுக்கு போய். அதே மாதிரி தான் இங்கே நான் பட்டு சட்டையோடு வந்தது உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக. ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அந்த ஒரு புனிதமான ஒரு இதில் வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி தான் உங்களை நான் எப்போதுமே பார்த்தது உண்டு. அஃப்கோர்ஸ் நான் ப்ரெஸ் மீட் அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இது எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா என்னை அறிந்தால் வெற்றி படம், அது வந்து அஜித் சார் இருந்தார், எனக்கு பேர் வந்தது. ஸோ எனக்கு ஒரு நடிகனா எனக்கு வந்து என்னோட இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. ஓகே, அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாரு, இந்த ஒரு படம் சரியா போகலன்னா அப்போது என்ன பேசுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு பயமும் பொறுப்புணர்ச்சியும் தான் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒன்று இருந்தது. கதை செலக்ட் பண்ணுற டைம்லேருந்தே ரொம்ப கவனத்தோடு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். அறிவழகன் சார் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அறிவழகன் சார். நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் படம் பண்ணணும்னு. பட் இந்த ஒரு தருணம் குற்றம் 23 மூலமாக வரணும்னு இருந்திருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சார், நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அவர் எழுத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். தனிப்பட்ட முறையில் வந்து என்னோட ஒரு தன்னம்பிக்கையும் சரி, அதை வந்து நான் டெக்னீஷியன் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை, ரெண்டும் தான் வந்து சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புவேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பர்டிகுலர் வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ பிஃபோர் த ரிலீஸ் இட் செல்ஃப் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி, இந்த படம் வந்து எனக்கு ஸோ டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னுடைய வந்து ஈக்குவல் துறையாக இருக்கட்டும், அப்புறம் கேமரா அசிஸ்டன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஒரு விழா, உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா அப்படின்றதுனால வந்து நான் பேச விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படங்களுமே வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ போட்டு முடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அருமையாக பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னு எல்லா விதமாகவும் வந்து பாராட்டுவாங்க. ஸோ வல்லினத்துலேயும் எனக்கு அதுதான் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஆராதனத்துலேயும் கிடச்சிது, ஈரம்லேயும் கிடச்சிது. ஆனால் முதல் முறையாக ஒரு ப்ரெஷ் ஷோவில் வந்து நீங்கள் படம் எல்லாருமே படம் பார்த்துட்டு வந்ததுக்கு சார் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிது. அதுக்கு வந்து பத்திரிகை அனைவருக்கும் வந்து தேங்க்ஸ் சொன்னேன். இந்த படத்திலே பணியாற்றிய அத்துணை டெக்னீஷியன் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன அறிவுலகன் சார் வந்து முன்னாடி அவர் பண்ணும்போது இதில் நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லை, அந்த கேரக்டர் பண்ணுறவருக்காக என்னை அழைத்தார்கள். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பார்கள். அதே போல இந்த கூட்டணியோடு என்னையும் இணைத்து மனம் பெற வைத்திருக்கிறார்கள். நன்றி. காஸ்டியூம் டிசைனரா எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா இது 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 அனைத்துமே வந்து ஒரு டீம் ஒர்க்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ஒரு ப்ரொசீஜரில் போயிட்டு இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். அது வந்து எங்களுக்கு தந்த அனைவருக்கும், எங்களோட ஆடியன்ஸ் அனைவருக்கும், அப்புறம் இன்னைக்கு வந்த எல்லா மீடியா ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி என் மனப்பூர்வமாக என் ஹார்ட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காவியமாக மாற்றி இருக்கிற அறிவழகன் அவர்களுக்கும், அருண் விஜய் அவர்களுக்கும், இந்தர்குமார் அவர்களுக்கும், அக்ராஸ் பிரபு அவர்களுக்கும், இங்கே இருக்கிற இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இந்த டெக்னீஷியன்ஸ்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு பாசிட்டிவான படம், நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணும்போதே சொன்னேன், இந்த படம் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து என்னோட எல்லாருமே சொல்கிறது தான், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், ஆனால் இது வந்து உண்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செல்வம் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அறிவுலகன் சாருக்கு நன்றி, மை ப்ரோ. நான் வந்து இப்போதான் அருண் விஜயோட இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனேன், பிகம் அ ஃபேமிலி மெம்பர். இந்த ப்ரொடியூசர் அண்ட் அக்ராஸ் ஃபிலிம் பிரபு எல்லாருமே வந்து ரொம்ப இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. அண்ட் சுரேஷ் சந்திரா சார்,
தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. Success na, I feel the entire crew who worked in the team. In the padatla, everyone has got, let it be director or cameraman or editor, Vishal, across films. So entire team has got a name in this. That's what success is. As a producer, not only producer or director or actor is a success. I don't want to, print a poster, movies run for 100 days, 25 days, 75 days. That's not success. Success is this. Everyone is happy in the crew today. When Bhaskar is told that இன்னைக்கு வந்து என் பேர் வந்து பேப்பர்ல வருது, I'm very happy to see this. That is success. As a producer, I'm really happy. Thank you entire crew member. Thank you very much.